ஸ்பெல் செக். ஸோ இந்த டாப்பிக்கோட பேர் ஸ்பெல் செக். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டேட்டா டைப் பண்ணது ஸோ சரியாக இருக்கா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேர்டுலேயும் இந்த ஆப்ஷன் உண்டு. வேர்ட்லேயும் வந்து ஸ்பெல் செக் பண்ணலாம். ஸோ அதில் டிக்ஷனரி இருக்கும். டிக்ஷனரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிக்ஷனரியில் இல்லாத வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டும். ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்டு தப்பாக இருந்ததுன்னா, நீங்கள் டைப் பண்ணியிருக்க வேர்டு தப்பாக இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி காட்டிடும். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி நமக்கு இங்கே ஈஸியாக நம்ம டைப் பண்ணதை காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எக்ஸலில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இந்த செல்லு எல்லா செல்லையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெல் செக் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல் செக் கொடுக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு நாட் இன் டிக்ஷனரி அப்படின்னு வருதா? ஸோ இங்கே பாருங்கள், அன்வர். ஸோ அன்வருங்கிறது நேம் கிடையாது, ஆன்சரில் வரக்கூடிய இங்கே வந்து ஒரு எஸ் மிஸ் ஆகிருக்கு. கரெக்டா? ஆன்சரில் ஆன்சரோட ஸ்பெல்லிங்கு தான் தப்பாக இங்கே அன்வர்னு டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சஜஷன்ஸ் இங்கே இருக்கா? டிக்ஷனரியில் இருக்கிற வேர்ட்ஸ் இங்கே இருக்குது. சஜஷன்ஸ் ஆன்சர் இருக்குது, அதுதான் கரெக்டான வேர்டு. அடுத்தது ஆனர், ஆங்கர், ஆங்கர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் சரியான வேர்டு நீங்கள் டைப் பண்ண நினச்ச வேர்டு இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சு கொடுத்துக்கலாம். சேஞ்சு கொடுத்தோன்னே இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இது வந்து நீங்கள் 10 டேட்டா இருக்கும்போது ஒரு பெருசாக தெரியாது. நிறைய டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கீங்க, செக் பண்ண முடியல, அப்போது இந்த ஸ்பெல் செக் மூலமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் புது வேர்டு ஏதாவது கூட டைப் பண்ணி பாருங்கள். இப்போ இதுவும் வந்து ஆனட், ஸ்வெப்ட், இதெல்லாம் ஏன் வந்து ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் வரல? இதுவும் மிஸ்டேக் தான். இதுவே நீங்கள் ஸ்மார்ட்டில் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் மிஸ்டேக் வரும், அதையும் செக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேர்டு கிடையாது, இருந்தாலும் ஸ்பெல் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சா? ஸோ அதை நீங்கள் கேப்பில் டைப் பண்ணும்போது அது அப்ரிவேஷனாக எடுத்துக்கும். அப்ரிவேஷனாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக எடுத்துக்கும். நீங்கள் ஸ்மார்ட்டில் டைப் பண்ணும்போது தான் அது நார்மல் வேர்டாக எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணும். கேப்ஸில் எதை டைப் பண்ணாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு காட்டாது. ஓகேவா? ஸோ இது தப்பான வேர்டு அப்படிங்கிறதுனால அதுக்கான சஜஷன்ஸ் இங்கே காட்டுது. அதை நீங்கள் எந்த வேர்டு நீங்கள் டைப் பண்ண நினச்சிங்களோ, ஸோ நான் அண்டு தான் டைப் பண்ண நினச்சேன், வேகமாக டைப் பண்ணும்போது சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பெல் செக்கில் இன்னமும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது ஒருவேளை நம்ம இதை தான் டைப் பண்ண நினச்சோம், SWEWT தான், இதுதான் சரியான வேர்டு. இப்போ நம்ம நேம் இருக்குது. ஸோ நம்ம நேமுக்கெல்லாம் மீனிங் இருக்குமா இங்கிலீஷ் வேர்டில்? நம்ம நேம், இப்போ என்னோடய நேம் சந்தோஷ்குமார் நான் டைப் பண்ணேன்னா கண்டிப்பாக எரர் தான் காட்டும். ஓகேவா? இங்கிலீஷில் அந்த வேர்டு கிடையாது. நம்ம தமிழ் நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதை ஒரு வேர்டாக நம்ம டிக்ஷனரியில் சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட் டு டிக்ஷனரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டைப் பண்ண நினச்ச வேர்டை இங்கே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிறனால இங்கே வரல. என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய நேமை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய நேம் வந்து சஜஷன் காட்டுது. ஸோ நேமாக இருந்தால் நீ கேப்ஸில் டைப் பண்ணால் எடுத்துக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு வந்து இதை டிக்ஷனரியில் இதே நேமை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்போ நீங்கள் ஆட் டிக்ஷனரி கொடுத்தோன்னா do you want to continue checking in the beginning of the sheet? ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அந்த வேர்டு வந்து எனக்கு டிக்ஷனரியில் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வேர்டை டிக்ஷனரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் டிக்ஷனரியில் ஆட் ஆகிக்கும். நீங்கள் திரும்ப டைப் பண்ணும்போது அந்த வேர்டை மீனிங்ஃபுல் வேர்டாக எடுத்துக்கும். நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே புதுசாக ஒரு வேர்டு டைப் பண்ணிக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேர்டு டைப் பண்ணிவிட்டு
அதை நான் ஸ்பெல் செக் பண்ணுறேன். கண்டிப்பாக எரர் தான் காட்டும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் டு டிக்ஷனரி கொடுத்து எஸ் கொடுத்துருக்க வேண்டியதான். கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் அதே வேர்டை டைப் பண்ணும்போது எரர் காட்டாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்பெல் செக்கில் நம்ம பார்க்க வேண்டியது. வேறு இங்கே என்ன இருக்குது ரிவ்யூ டேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேட் தேவையில்ல. ஸோ ஃபார்மட் ஆஸ் டேபிள் நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் T கொடுத்தீங்கனாலே டேபிள் ஃபார்மட்டுக்கு வந்துடும். அதை பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான் இது. நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்தாலும் டேபிளாக வந்து ஃபார்மட் ஆகிடும் இந்த மாதிரி. இன்னொரு ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிவ்யூ டேபிளில் ரிவ்யூவில் போயிட்டு செக் அக்சசிபிலிட்டி. ஸோ இங்கே போனீங்கன்னா ஃபார்மட் ஆஸ் டேபிள் சேம் அதே ஆப்ஷன் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. ஸோ மறுபடியும் ரிவ்யூ டேபுக்கு போய்க்கிறேன். ஸோ மெர்ஜ் ஆகிருந்த செல்லு, ஏதாவது செல்லு மெர்ஜ் ஆகிருந்துன்னா அதை வந்து நீங்கள் அன்மெர்ஜ் பண்ணி, எதுவுமே மெர்ஜ் ஆகலை. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே ஒர்க் பண்ணாது. வேறு என்ன இருக்குது, ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணும்போது இமேஜஸ்லாம் நம்ம செல்லில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம் அந்த இமேஜஸ்க்கு. இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு குளோபல் எக்ஸாமில் வரும். இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வெப்பேஜில் ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டெக்ஸ்ட் தான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம கொடுக்க முடியும். அந்த ஆப்ஷனுக்கு நமக்கு இமேஜ் வேணும். ஸோ இமேஜ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இமேஜ் ஒன்று எடுத்து போட்டுருமா?